தென்றல், பதட்டப்படாத. மச்சான் முதல்ல மீனா கழுத்துல மாலைய போட்டுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போறான். அதுக்கப்புறம் அதே மாலைய மீனா கிட்ட இருந்து கடன் வாங்கி உன் கழுத்துல போட்டு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க போறான். முறைக்காத முறைக்காத, நான் சொல்றதுதான் நடக்க போகுது. மாப்பிள்ள எங்க மீனா? என்ன மாப்பிள்ள எங்கன்னு கேக்குறான்? அண்ணா, அவர் ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்காரு. ரூம்ல ரெடி ஆகிட்டு இருக்காரு அண்ணாவா? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா இது இவ்ளோ ட்விஸ்டா இருக்கு? அப்போ சித்து மாப்பிள்ள இல்லையோ? ஏ குழு பொம்மையே, நானும் உன் கூட தானே நிக்கிறேன். இந்த மீனாவே இப்பதான் சித்துவ அண்ணனு கூப்பிடுறா. அப்போ மீனாவை கட்டிக்க போற மாப்பிள்ள யாரு? அதானே, மீனாவை கட்டிக்க போற மாப்பிள்ள யாரு? இவன்தா மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்போ இவங்க கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போடதான் சித்து நம்ம 3 பேரையும் இங்க வர சொல்லிருக்கானோ? இல்ல, கல்யாணம் முடிஞ்சு வாழையில விரிச்சு நல்லா முங்கு முங்குன்னு சாப்பிட்டு போறது கூப்பிட்டு இருக்கான். மூஞ்ச பாரு, மூஞ்ச. பின்ன வேற எது கூப்பிட்டு நம்மளலாம்? அதுக்குதான் பாரு. சாரி தென்றல், நான் கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. 2 பேரும் மாலையை மாத்திங்க. தாலி கொண்டு வந்திருக்கீங்களா? இருக்கு சார். கொடுங்க. இந்தப்பா. வாங்கி தாலி கட்டுப்பா. அங்க பாத்தியா, இவ்ளோ நேரம் எவ்வளவு டென்ஷனா இருந்தா. இப்போ சித்து தன்னை விட்டு மிஸ் ஆகலன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு ஹாப்பி ஆயிட்டா பாத்தியா? ஆமா ஆமா, ஆனா கேட்டா சித்து மேல எனக்கு லவ் எல்லாம் இல்ல, அவன் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும்தான் சொல்லுவா. பொண்ணு மாப்பிள கையெழுத்து போடுங்க. சாட்சி கையெழுத்து போடுங்க. சித்து,
இன்னொரு சாட்சி கையெழுத்து போடுங்க. டேய் மச்சான் போ. சார் நான் கையெழுத்து வைக்கவா? வேண்டாம் வேண்டாம். ஓகே சார். சரி மீனா வாங்க. வா வாங்க போடா வாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சித்து. என்னம்மா இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாலே அது போதும் எனக்கு. சித்து, இவங்க மேரேஜுக்கு தான் எங்களை வர சொன்னியா? இது புரியாம நாங்க என்னென்னமோ நினைச்சிட்டோம். நீங்க என்ன நினைச்சீங்க? அது அது உனக்கும் தென்றலுக்கும் கல்வி காக்கு கீக்கு. நான் ஒண்ணு சொல்லலையே, நான் ஒண்ணு சொல்லல. எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. சரி, இங்க மீனாக்கும் அஸ்வினுக்கும் தான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு போன்ல தென்றல புடவை கட்டிட்டு வர சொன்ன? ஒரு மேரேஜுக்கு வரும்போது தென்றல் புடவை கட்டிட்டு வந்தா பெட்டரா இருக்குமேன்னு தோணுச்சு, அதான் அப்படி சொன்னேன். அது சரி மாப்பிள, அப்புறம் எதுக்கு நீ மாப்பிள மாதிரி இந்த பட்டு வேட்டி பட்டு சட்டையில வந்திருக்க? நீ எப்பவுமே இப்படிதான் பைத்திய மாதிரி கேள்வி கேப்பியா? ஏண்டா டேய், மீனா என்ன அண்ணன் கூப்பிடுறா? தங்கச்சி கல்யாணத்துக்கு அண்ணன்னா பேண்ட் ஷர்ட்ல வந்தா நல்லாவா இருக்கும்? இந்த மாதிரி வேஷ்டி ஷர்ட்ல வந்தா தானே பார்க்க நல்லா கெத்தா இருக்கும். என்ன தங்கச்சி, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாண்ணே. ஆமா, இப்போ நீங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு மாத்தி மாத்தி உறவு சொல்லி கூப்பிட்டுக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு மீனா வீட்ல இருந்து உன்னை மாப்பிள்ள பார்க்க வந்தப்போ நீங்க 2 பேரும் மேல போய் தனியா நின்னு பேசிட்டு கீழே வந்து எல்லார்கிட்டயும் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அது எப்படி? கல்யாணத்துக்கெல்லாம் ஓகே சொல்லல. சும்மா அப்போதைக்கு என் அப்பா அம்மாவை சமாளிக்கிறதுக்காக ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஓகே சொன்னோம். அப்படியா? அப்புறம் நீங்க 2 பேரும் மேல போய் ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க. நீ கூட இவன் கைய பிடிச்சுக்கிட்டு கும்பிட்டு கேட்ட. இவன் தோள் மேலெல்லாம் சாஞ்சு பேசிட்டு இருந்த. அழுதுகிட்டே நெஞ்சில சாஞ்சுச்சா? இதெல்லாம் எப்படி தென்றலுக்கு தெரியும்? ஏங்க, அப்ப நீங்க நடந்த எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்களா? ஏய், இப்போ அது நான் பார்த்தேன் பார்க்கல, இப்ப அதுவா முக்கியம்? நீ பேச்ச மாத்தாத. நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்களோ அத சொல்லு. அது என்னன்னா, ஒரு நிமிஷம். நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பிரச்சனைங்கிறத சொல்லிடுறேன். சரி சொல்லு. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இப்ப கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. எல்லாரும் முன்னாடி வச்சு உன் அப்பா அம்மா கிட்ட என்னாலையும் சொல்ல முடியல, எங்க அம்மாவாலையும் சொல்ல முடியல. ஏன்னா உன் அப்பா அம்மா எங்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் எங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கலைன்னா இன்னைக்கு நானும் இல்லை, என் அம்மாவும் இல்லை. அந்த நன்றி கடனுக்காக மட்டும்தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன். வேண்டாம் சித்து. வேண்டாமா? வேண்டாம், நீ சம்மதிக்காத. என்ன சொல்ற நீ? ஆமா சித்து, நான் ஒருத்தரை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். அவரும் என்ன உயிருக்கு உயிரா விரும்புறாரு. அவர் இல்லாம என்னாலையும் வாழ முடியாது, நான் இல்லாம அவராலையும் வாழ முடியாது. இந்த விஷயத்தையெல்லாம் என் அப்பா அம்மா கிட்ட தைரியமா சொல்ல முடியல. நான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு. என் மேல அவங்க அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதே சமயம் என் காதலையும் என்னால விட்டு கொடுக்க முடியல.
நீதான் சித்து எனக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப் பண்ணணும். ஹெல்ப்பா? சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிற? இன்னும் ஒரு வாரத்துல நானும் என் லவரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவெடுத்திருக்கோம். ஓ, அந்த கல்யாணத்தை என் அப்பா அம்மாவுக்கு தெரியாம நீதான் நடத்தி வைக்கணும். எத? நானா? ஆமா சித்து, ம், இந்த உதவிய உன்னை தவிர வேற யாராலையும் பண்ண முடியாது. எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என் அப்பா அம்மா எங்களை மன்னிச்சு ஏத்துப்பாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எங்க லவ் விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல. இப்போதைக்கு கீழே போய் எல்லார்கிட்டயும் நம்ம 2 பேருக்கும் ஓகேன்னு சும்மா சம்பிரதாயமா ஒரு வார்த்தை சொல்லி சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு வாரம் கழிச்சு நானும் என் லவரும் மேரேஜ் பண்ணிக்குவோம். மறுபடியும் சொல்றேன், நீதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ப்ளீஸ் சித்து, முடியாதுன்னு மட்டும் சொல்லிராத. என் காதலுக்கு ஹெல்ப் பண்ண சித்து. உன்னை என் கூட பிறந்த அண்ணனா நினைச்சுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சித்து, சரி. ப்ளீஸ். அப்படியா? இததான் பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் இல்ல. அதானே, உண்மையை மட்டும் கடைசி வரைக்கும் ஒத்துக்க மாட்டீங்களே. அது சரி, நேத்து அந்த பார்க்ல நீங்க 2 பேரும் ரொம்ப நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்களே, அது என்ன? ஓ, அதையும் பாத்துட்டீங்களா? அது வந்து உன்னை வேவு பாக்குறது தானே வேலையே. ஏய் போதும், நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நேத்து அந்த பார்க்ல 2 பேரும் அப்படி எதை பத்தி சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டே இருந்தீங்க? சொல்லலைன்னா விடவா போறீங்க? அங்க என்ன பேசணும்னா, மீனா. சித்து, என்னாச்சு மீனா? எதுக்கு நான் அவ்வளவு அர்ஜென்டா வர சொன்னேன்? நானும் என் லவ்வரும். ஏய் ஏய், எப்ப பார்த்தாலும் லவர் லவர்னு சொல்லிட்டு இருக்க. அவர் பேர் தான் என்ன? சாரி சித்து, உங்ககிட்ட நான் இன்னும் அவர் பேரே சொல்லலல்ல. அவர் பேர் அஸ்வின். சரி, இப்ப சொல்லு விஷயத்த. நானும் அவரும் அடுத்த வாரம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அந்த விஷயம் அவன் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவனோட அண்ணன் அவளை மேரேஜ் பண்ணிக்காதடா, அப்புறம் வீட்ல சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அது மட்டும் இல்லாம அஸ்வினுக்கு வேற ஒரு பொண்ணையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப வேணாலும் அவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நானும் அவரும் நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்னது? நாளைக்கே வா. ப்ளீஸ் சித்து, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. நீதான் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வைக்கணும். சாட்சி கையெழுத்து போட உன் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வந்துரு. ப்ளீஸ் சித்து, அஸ்வின் இல்லாம என்னால வாழவே முடியாது. ப்ளீஸ் சித்து. சரி சரி, டென்ஷன் ஆகாத. நாளைக்கு உங்க 2 பேருக்குமே மேரேஜ் நடக்கும். அதை நானே நடத்தி வைக்கிறேன். உண்மைதான் சொல்றியா இல்ல இப்போதைக்கு என்ன சமாளிக்கிறதுக்காக சொல்றியா? இங்க பாரு, ப்ராமிஸா சொல்றேன் மீனா, நாளைக்கு கண்டிப்பா உனக்கும் அஸ்வினுக்கும் மேரேஜ் நடக்கும். அதுக்கப்புறம் எங்க சின்ன வயசுல ஊர்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அததான் பாத்திருப்பீங்க போல இருக்கு. அத்தை, அப்போ நீங்க இங்க வரதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு மேரேஜ் நடக்க போதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். தெரியுமாவா? இந்த கல்யாணத்தை இப்படிதான் நடத்தணும்னு இவங்களுக்கு ஐடியா சொன்னதே நான் தான். நீங்க தானா? அப்படியா? அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட சித்து எதுக்காக உங்களையும் இங்க வர சொல்லிருக்கான்னு கேட்டதுக்கு தெரியலன்னு சொன்னீங்க.
ஆ, அது சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு. அத்தை, நீங்க சரியான ஆளுதான். யோ, இங்கதான் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு. இங்கதான் அவ திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிக்க போறாளா? ஆமாய்யா, அவளை வாயா நான் போய் வெட்டாம பாப்போம். விட மாட்டேன்டி. யோ யோ, ஈரியா ஈரியா. மாமா சொன்னா கேளுங்க. விடு. நீங்களும் குழந்தையா? சும்மா இருங்க மாமா. இங்க வந்தியா? இங்க பாரு, உன்னை வெட்டாம விட மாட்டேன். ஆமா. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி வேலைக்கு அனுப்பி வச்சது இந்த மாதிரி காதலிச்சு கல்யாணம் பண்றதுக்கா? ஏய், மாமா சொன்னா கேளுங்க மாமா. எப்படி மாப்பிள்ளை விட முடியும்? எப்படி விட முடியும்? பெத்து வளர்த்த பிள்ளை யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியுமா? யாரு இவன்? யாரு? என் சொந்தக்காரனா, வேண்டியவனா, வேண்டாதவனா, ஜாதிக்காரனா? இவன் எப்படி என் பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்? ஐயோ, சொன்னா கேளியா. என் குடும்ப மானத்தையே கெடுத்துட்டாளே. அமைதியா இருயா. ஐயோ, என் ஊர்க்காரங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கி விட்டீங்களே. ஐயோ ஐயோ, நான் எப்படி உயிரோட இருப்பேன்? அடி போடி. அறிவு கெட்டவளா, பொண்ணு வளர்த்துருக்காளா பொண்ணு? நீ பொண்ணை ஒழுங்கா வளர்த்துருந்தா ஒழுங்கா இருக்க போடி. அடி பாவி, நீ பண்ண காரியத்துக்கு தாடி என்ன போட்டு அடிக்கிறான் நீ. போனா போதுன்னு உனக்கு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறியேடி. அண்ணே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்களே இப்படி கோவப்பட்டா எப்படி? ஏதோ சின்ன சிறுசுங்க இப்படி பண்ணிட்டாங்க. என்னமா சின்ன சிறுசுங்க பண்ணிருக்கு? இதெல்லாம் சின்ன சிறுசுங்க பண்ற வேலையா? பெத்தவங்க நம்ம எதுக்கு இருக்கோம்? ஏதோ 2 பேரும் ஆசைப்பட்டாங்க. கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கங்க. கால்ல விழுங்க மீனா. போங்க, கால்ல விழுங்க. ஐயா, பண்ணுங்கய்யா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மன்னிச்சிருங்க. உங்க பசங்க தானே, பண்ணுங்கய்யா. மாமா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. போங்க, நினைச்சு போங்க. நல்லா இருக்கு. ஐயோ ஐயோ. மாமா ஒண்ணும் கவலைப்படாதீங்க மாமா. அஸ்வின் என்னை விட நல்ல பையன் மாமா. நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க மாமா. ஏற்கனவே அவனை பத்தி நிறைய விசாரிச்சிட்டேன். எல்லாருமே அவனை ரொம்ப நல்ல பையன் தான் சொல்றாங்க. அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நல்லா படிச்சிருக்கான். ஒரு பெரிய கம்பெனில வேலையும் செய்யறான். கை நிறைய சம்பாதிக்கவும் செய்யறான். உங்க பொண்ணுக்கு ரொம்ப பொருத்தமான மாப்பிள்ளையா இருக்கான். இதுக்கு மேல வேற என்ன மாமா வேணும்? பேசாம மன்னிச்சு ஏத்துக்கோங்க மாமா. மீனா உங்க பொண்ணுங்கிறதுனால அவங்க ஆசைப்பட்ட அத்தனை விஷயத்தையும் நீங்க நிறைவேற்றி வச்சீங்க. அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை மட்டும் நீங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? சந்தோஷமா அவங்கள ஏத்துக்கோங்க. மன்னிச்சு கூட்டு போலாயா. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இவர் ரொம்ப நல்லவர்ப்பா. உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் சித்து கிட்ட ஹெல்ப் கேட்டேன். சாரதா ஆண்டியும் சித்துவும் தான். இவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காதுப்பா. அவங்க தான்ப்பா உங்க பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாங்கப்பா. உன்னை கஷ்டப்படுத்தாம பாசமா வளர்த்துட்டோமா. அதான் எங்க உன் வாழ்க்கை சின்ன பின்னம் ஆயிடக்கூடாதுன்னு